அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்டோட நேம் எப்படி சேஞ்ச் பண்றது, அதே போல ப்ரொஃபைல் போட்டோவை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க ப்ரௌசர்ல ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. டெஸ்க்டாப் வியூ கொடுத்துட்டு இந்த மேலே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டெஸ்க்டாப் வியூ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. அதே போல் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து gmail.com, ஸோ gmail.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஐடி மட்டும் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஒன்றுக்கு அதிகமான மோர் தென் 1 ஐடி இருந்தது அப்படின்னா எந்த ஐடிக்கு நீங்கள் நேம் மாற்ற போகிறீங்க, அதே போல் எந்த ஐடிக்கு ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, பிக்சர் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஐடி தான் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எந்த ஐடியில் லாகின் ஆயிருக்குமோ அந்த ஐடி ஓப்பன் ஆயிரும். ஸோ ப்ரௌசரில் இப்போ செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கே இருக்கு இல்லையா, ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை டச் பண்ணுங்க. ஸோ ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும், நியூ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமுக்கு பக்கத்தில் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகுதா நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே போல் ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்காமல் இருந்திருப்போம். அதே போல் நேம் வந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம விருப்பத்துக்கு வச்சுருந்துருப்போம். நம்ம மேக்ஸிமம் நேம் அப்படிங்கிறது நம்மளோட பேரும் நம்மளோட இனிஷியலும் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேம் வந்து நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும், ஸோ செகண்ட் வேர்டு என்ன இருக்கணும் கேபிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வைக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக செல்ஃபிஸ் வேணாம், சரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுங்க, ரெடியாக இருக்க மாதிரி உங்கள் கேலரியில் வச்சுக்கோங்க. இப்போ நேம் ஆல்டர் பண்ணுறதுக்கு நேமுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அகைன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நேம் கேட்குது இல்லையா, சேஞ்ச் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. சேஞ்ச் நேம் கீழே என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்னோட பேரை டைப் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம நேமோட ஃபர்ஸ்ட் கொடுக்குறது வந்து உங்களோட பேரை கொடுத்துக்குங்க. அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் கொடுத்துக்குங்க. அது லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்கள் இனிஷியல் கொடுத்துக்குங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பேக் வந்துடலாம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேம் வந்து ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றணும். ஸோ பிக்சர் மாற்றுறதுக்கு இந்த இமேஜை டச் பண்ணுங்க. இமேஜ் டச் பண்ணால் செலக்ட் ஏ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை டச் பண்ணுங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓகேங்களா, நம்ம மொபைல் இருக்குள்ள கேலரியிலேருந்து என்ன பண்ணோம் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எங்கே இருக்கும், ஸோ அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு லோட் ஆகும். ஃபோட்டோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நீட்டான ஒரு ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா உங்களோட மொபைலை கொடுத்து எடுக்க சொல்லிட்டு ஸோ அதை நீட்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஃபோட்டோ லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்னென்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் வருது, செலக்ட் பண்ணலாம். ஸோ தென் வந்து செட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிற பட்டன் டச் பண்ணுங்கள். நமக்கு என்ன ஆயிருக்கும் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது விட்டு பேக் வந்துடலாம். ஸோ ப்ரௌசர்லேருந்து பேக் வந்தாச்சு. ஸோ டோட்டலாக வெளியே வந்தாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌசரில் என்ன பண்ணுறேன்னா கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகுது. ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ப்ரொஃபைல் பிக்சர் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வேறு யாருக்காவது நம்ம கொடுக்கும்போது மெயில் பண்ணாலும் சரி, நம்ம மெயில் பண்ணும்போது அல்லது கூகுள் கிளாஸ் ரூம்லாம் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அப்போ உங்கள் சார் பார்த்தீங்கன்னா சாரும் மேடமும் உங்கள் நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட பேர் இப்படி இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா. தேங்க்யூ. இன்னொரு டைம் என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அதே போல் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் வியூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். தேங்க்யூ.